மழை வெள்ள பேரிடலிருந்து சென்னை தமிழ்நாட்டுடைய வெள்ளம் பாதித்த பகுதிகள் என கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல மீண்டு வருகிறது ஆயுதெழுத்து நேர்களே. இணையத்தை சமூக ஊடகங்களை பாவிக்கிறவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பல ரூமர்ஸ் பல வதந்திகள் பரவி வருது அப்படின்னு. சென்னையே அழியும் அப்படின்னு நாசா சொல்லிடுச்சு, சென்னை முழுகுன்னு பிபிசி சொல்லிடுச்சு, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, தமிழ்நாட்டுக்கு பெரிய பாதிப்பு பெரிய ஆபத்து அப்படின்னு தினந்தோறும் இந்த ஒரு காலத்துல மனரீதியா சென்னையுடைய பல சென்னை வாசிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில தினந்தோறும் பொருளைகள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் பொருளிகள் அப்படின்னு விளக்கத்துக்கே அதிகாரிகளுக்கும் அமைப்புகளுக்கும் பத்திரிகைகளுக்கும் நேரம் சரியா இருக்கு. இந்த நிலையில வானிலை ஆய்வு மையமே சொல்லிடுச்சானா பத்திரிகைகள் மறைக்குதுங்கிற அளவுக்கு பல ரூமர்ஸ் பல வதந்திகள் பரவிட்டு இருக்கு. இந்த நிலையில ஐநாவுடைய ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. இம்முறை அதிகாரப்பூர்வமான அறிக்கை. வானிலையில வறட்சி வெள்ளம் அப்படின்னு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணியான எல் நீனோவால் தென்னிந்தியா தொடர்ந்து பாதிக்கப்படும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, நகர்ப்புறங்கள்ல பெரிய வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலை இந்த ஒரு மழை வெள்ளம் தொடருவதற்கான அந்த எல் நீனோ அப்படிங்கிற இந்த ஒரு காரணியால தொடருவதற்கான இந்த நிலை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு இந்த அறிக்கை சொல்கிறது. இந்த ஒரு அறிக்கை உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன? மற்றொரு பேரிடருக்கு வாய்ப்பு இருக்கிறதா? டிசம்பர் 1 சென்னை உள்ளிட்ட பகுதிகள் ஒரு பேய் மழையை பார்த்ததே அதுபோன்று ஒரு பேய் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா? மற்றும் ஒரு பேரிடரை கையாளும் அளவுக்கு நமது அரசு எந்திரம் தயாராக இருக்கிறதா? அல்ல இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருப்பது போலவே ஊடகங்கள்ல வந்திருப்பது போலவே தென்னிந்தியா பெருமளவுக்கு பாதிக்கப்படுமா? பரவலா சொல்லப்படுவது போல பிப்ரவரி மாசம் வரைக்கும் டிசம்பர் மாத இறுதி வரைக்கும் நீடிக்கும், பொதுவா நீடிக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஒரு வடகிழக்கு பருவமழை பிப்ரவரி வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? பல கேள்விகள் எழுகின்றன. இந்த நிலையில தான் பல ஆய்வாளர்கள் இது அப்படியே எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை, இது ஊதி பெரிதாக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கிறார்கள். தயாராக இருக்கின்றோமா? மற்றொரு பேரிடருக்கான வாய்ப்பு இருக்கிறதா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. எல் நீனோ அச்சம் எச்சரிக்கையா புஸ்வானமா? இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார் பாரதிய ஜனதாவுடைய மாநில பொருளாளர் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல நம்முடைய இந்த விவாதத்தில் இணைகிறார் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு வெற்றி செல்வன் அவர்கள். அதே போல நம்முடைய தனியார் வானிலை ஆய்வாளர் திரு செல்வன் அவர்களும் இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவின் சார்பில் திரு ஆவடி குமார் அவர்கள் இணையிருக்கிறார். என்னுடைய முதல் கேள்வி திரு செல்வன் அவர்களுக்கு தான். ஒரு மோசமான கட்டத்தை கடந்துட்டோம் அப்படின்னு இப்பதான் பெருமூச்சு விட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர தொடங்கி இருக்கின்றோம். ஏற்கனவே தொடக்கத்துல சொன்னது போல பல பீதிகள் வதந்திகள் இவையெல்லாம் வந்துட்டு இருந்த நிலையில ஒரு அதிகாரப்பூர்வமான ஐநா அறிக்கையும் வருது. எல் நீனோவால இந்த ஒரு வானிலை தாக்கம், அதாவது இந்த வடகிழக்கு பருவமழை ஒரு பிப்ரவரி வரைக்கும் நீடிக்கும்னு தகவல். தென்னிந்தியா ஸ்ரீலங்கா உள்ளிட்ட பகுதிகள் தொடர் மழையை பெறும், அங்க வெள்ளம் ஏற்படும் அப்படின்னு இந்த அறிக்கையிலேயே இருக்கு. டிசம்பர் இறுதி வரைக்கும் தான் வடகிழக்கு பருவமழை பொதுவா, சில கட்டங்கள்ல ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் போயிருக்கு. இம்முறை பரவலா சொல்லப்படுவது போல இந்த அறிக்கை சொல்வது போல பிப்ரவரி வரைக்கும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? டிசம்பர் 1 ஒரு சென்னை ஒரு பேய் மழையை பார்த்தது அது போல ஒரு பேய் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா? உங்களுடைய ஆய்வு உங்களுடைய அனாலிசிஸ் என்ன சொல்லுது? ஜெனரலா அதாவது நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு பருவமழையை சொல்றது டிசம்பர் 15-20 அதை தாண்டி ஜனவரி 1st வீக் 2nd வீக் பை சான்ஸ் சவுத் தமிழ்நாடு ஸ்ரீலங்காக்கு இருக்கும். போன வருஷம் பார்த்தா ஜனவரி 1 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி அது எல்லா வருஷமும் இருக்கணும்னு அவசியம் இருக்காது, முடிஞ்சிடும். அந்த டிசம்பர்ல செகண்ட்ல ஜனவரி 1st வீக்ல முடிஞ்சிடும். ஆனா இந்த வருஷம் இது எல் நீனோனால மான்சூன் எக்ஸ்டெண்ட் ஆகுறது சொல்றது ஏற்றுக்க முடியாத ஒரு இது. பருவமழைன்றது டிசம்பரோட முடிஞ்சிருது, டிசம்பர் ஜனவரியோட. ஆனா இது அன்சீசனல் ரெயின்ஃபால் சொல்லுவாங்க. எல் நீனோனால இருக்கலாம் ஒரு காரணம். அன்சீசனல் ரெயின்ஃபால் சொல்றது மட்டும்தான் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதே நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் வருது, புயல்லாம் வரும் இல்ல. அதாவது இந்த ஜனவரி பிப்ரவரி போனதுக்கு அப்புறம் சைக்ளோன் சொல்றது ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி இல்ல. சைக்ளோன் ரூல்ட் அவுட் பண்ணிடலாம். ஆனா இந்த
இல்ல இம்முறை கூட இந்த ஆண்டு ஒரு புயலுக்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னா இல்லைங்கிறீங்க. இம்முறை சென்னைக்கு வந்தது புயலினால் மழை இல்ல, ஒரு சாதாரண மழை. இப்போ வந்து லா நீனாவா அதற்கு ஆப்போசிட் சொல்லுவாங்க, எல்னினோக்கு ஆப்போசிட். அதுல புயல் ஏற்படும் அப்படின்னும், எல்னினோல புயல் ஏற்படாது, இது போன்ற மழை ஏற்படும் அப்படின்னு. சோ இப்போ அதற்கான அறிகுறிகள் தெரியுது. இப்போ எல்னினோ பற்றி ஆய்வு செஞ்சவங்க அவங்களோட கட்டுரைகள் எல்லாம் படிக்கும்போது நம்ம பார்த்தது எல்னினோவால தாமதமா மழை தொடங்குவதும் அது அதிக காலம் நீடிப்பதும் நம்ம பார்த்திருக்கிறோம். தென்மேற்கு பருவமழையும் கூட அதனால வந்து ஒரு மோசமான தாக்கம் இது குறைவா பெய்யுது. அதுக்கான அறிகுறிகள் தென்படுது அப்படிங்கறது நம்ம அச்சத்துக்கான காரணம். அதாவது இந்த புயல் ஜனவரி பிப்ரவரி வந்து அடிக்கும்னு சொல்றது சொல்ல முடியாது. அன்சீசனல், அத பருவம் தவறி பெய்த மழை இந்த ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசம் பெய்யும். ஆனா இதை வந்து அந்த வடகிழக்கு பருவமழை தான் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அதுதான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இந்த அன்சீசனல் ரெயின்ஃபால் அப்படி ஒரு வாரம் 2 வாரம் இருக்கிறது இந்த சதர்ன் டிப் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது சவுத் தமிழ்நாட்டுல பெய்யும். அதே ஒரு சில ஏரியால எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓவரால் இந்தியால எல்னினோனால ஜனவரி பிப்ரவரி மழை இருக்கும். ஆனா இது வந்து மீடியா சொல்ற மாதிரி பேரழிவோ இல்ல இந்த மாதிரி குடுக்கறது வந்து ஒரு மீடியா சொல்லல. இப்ப இந்த மாதிரி வந்து நாசா சொல்லிட்டு பிபிசி சொல்லிட்டு பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டது. ஆனா இம்முறை வந்திருப்பது ஐநாவுடைய அறிக்கை. ஆக அவ்வளவு எளிமையா புறந்தள்ள முடியலையே, நம்ம வந்து அச்சப்படுறதுக்கான அவசியமே இல்ல அப்படிங்கிற ஒரு இயல்பான ஒரு எளிதான முடிவுக்கு வர முடியலையே. இல்ல, அதாவது ஒரு டிசாஸ்டர் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அன்சீசனல் ரெயின்ஃபால் இருக்கு, அதை ரூல் அவுட் பண்ண முடியாது. அன்சீசனல் ரெயின்ஃபால் இருக்கு. சோ ஆனா இப்ப மீடியா வந்து சொல்றதுனாலயோ இல்ல வாட்ஸ்அப் ரூமர் இது வந்து இல்ல வாட்ஸ்அப் ரூமர்லாம் விட்டுருங்க. நான் கேட்கறது ஐநாவுடைய இந்த அறிக்கையின் அடிப்படையில எழக்கூடிய சந்தேகங்கள் கேள்வி இருக்கு. அதாவது இவங்க சொல்றது வந்து பாசிபிலிட்டி தான், இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்ல முடியாது. அன்சீசனல் ரெயின்ஃபால் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஆனா எல்னினோவுடைய தாக்கம் இந்த ஒரு வடகிழக்கு பருவமழையில இந்த மழையில இருக்குன்னு உறுதியா சொல்லிடலாமா? ஆமா இருக்கு. ஆனா அதுதான் நடக்குது. ஒரு டைரக்ட் 1-to-1 ரிலேஷன்ஷிப் இல்ல. ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டி தான் சொல்ல முடியுமே தவிர எல்னினோ தான் இந்த மழை கொண்டு வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. எம்ஜிஓன்னு ஒண்ணு, மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் சொல்லுவாங்க. அது ஒரு மாசத்துக்கு ஒரு முறையோ இந்த இந்தியன் ஓஷன் பசிபிக் ஓஷன் உள்ள வந்துட்டு போகும். அது வந்து மாடுலேட் பண்ணும், அட்மாஸ்பியரை மாடுலேட் பண்ணும். அதுவும் உள்ள இருக்கும். இதுவும் ரெண்டு சேர்ந்து தான் அட்மாஸ்பியர் ரெகுலேட் பண்ணுது. எல்னினோவும் இருக்கும், இந்த மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் இதுவும் இருக்கும். இந்த நவம்பர் எக்ஸஸ் போறதுக்கு காரணம் இதுவும் ஒரு ப்ராப்ளம். எல்னினோ நம்ம எப்படி சொல்றோமோ அதே மாதிரி இந்த மேடன் ஜூலியன் ஆசிலேஷனும் பல காரணிகள் இருக்கின்றன. இப்ப இந்த அறிக்கை சொல்வது போல அவ்வளவு எளிமையா அறிக்கையில வந்திருக்கு. எல்னினோவால பிப்ரவரி வரைக்கும் உறுதியா தமிழ்நாட்டுல டிசம்பர் இறுதி வரைக்கும் இருக்கக்கூடிய மழை நீடிக்கும் அப்படின்னு அறுதியிட்டு சொல்லிட முடியாது அப்படிங்கிறீங்க. கரெக்ட். அதாவது என்னன்னா இப்போ நம்மளுக்கு பருவமழை சொல்லும் போது ஒரு 4 நாள் கேப் விட்டு ஒரு பேஸ்ல வந்துட்டு இருக்குது. அதே இது நம்ம ஜனவரி பிப்ரவரி அப்படிலாம் இருக்காது. அதாவது மான்சூன் எண்ட் ஆனாலும் அன்சீசனல் ரெயின்ஃபால் சொல்லுவாங்க. இந்த வெஸ்டர்லி ட்ரஃப் பருவம் தவற மழை இது வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இந்த அப்பர் லெவல் ஜெட் இறங்கும் போது கண்டிஷன் மாறும், இன்ஸ்டபிலிட்டி வரும். அதுல வந்து ஓவரால் இந்தியால மழை இருக்கும், தண்டர்ஸ்டார்ம் அங்கங்க இருக்கும். இது வந்து ஒரு விவசாயியாக ஒரு கிராப் ஒரு எப்படி சொல்றது ஃபார்மர்ஸ்க்கு வந்து இது ஒரு வார்னிங் கொடுக்கலாம், ஒரு வார்னிங்கா இருக்கு. அதுக்குன்னு டிசாஸ்டர் தான் வரப்போகுது, டிசாஸ்டர் தான் இருக்க போகுதுன்னு சொல்றது. ஒரு பேய்மழை, ஒரு பெருமழை, ஒரு பேரிடர் இதற்கான அறிகுறி அப்படின்னு அறுதியிட்டே சொல்ல முடியாது. இந்த அறிக்கையை திரு எஸ்.ஆர். சேகர் ஐநா வெளியிட்டு இருக்கிறது. ஐநாவுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கை. எல்னினோடைய தாக்கம் தென்படுகிறது. சென்னையில வந்து ஒரு பேய்மழை பெய்திருக்கிறது, வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது, மழை அதிகமான மழை வெள்ளத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு இந்த அறிக்கை சொல்லுது. தென்னிந்தியாவில் ஏற்படும், இந்தியாவுடைய சில பகுதிகள் பாதிக்கப்படும் அப்படின்னு ஐநா அறிக்கை கொடுக்குது. இந்த பாதிப்புக்கு வாய்ப்பு இருக்கிறது, வாய்ப்பு இல்லை அப்படின்னு இந்தியா ஸ்பெசிபிக்கான, அதுவும் இந்த எல்னினோவுடைய தாக்கம் இருக்கும் இல்ல இதனது வாய்ப்புகள் குறித்து இந்திய அமைப்புகள் தேர்ந்து, இந்திய அரசுகிட்ட இருந்து, இந்திய அறிவியல் துறை தேர்ந்து ஏன் ஒரு விரிவான ஆய்வோ ஒரு இன்டகிரேட்டட் ஸ்டடியோ இல்ல? இந்த வானிலை அறிக்கையை பொறுத்த மட்டும், வானிலை அறிக்கைகள் வந்து இந்தியாவை பொறுத்த மட்டும், குறிப்பா தமிழகத்தை பொறுத்த மட்டும் என்னால சொல்ல முடியும். தமிழகத்தை பொறுத்த மட்டும் வானிலை அறிக்கைகள் வந்து 100% சரியாக இருக்கிறது இல்லை. ஒரு சில நேரங்கள்ல வந்து அந்த வானிலை அறிக்கை சொல்லுகின்ற விதமே பார்த்தாலே தெரியும். அதுல நிறைய தமிழ்லயும் நிறைய டேர்ம்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி டேர்ம்ஸ் வச்சு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுடைய வானிலை அறிக்கை அப்படிங்கிறீங்க, ஏதோ இந்த மாநில அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுல ஒரு வானிலை மையம் இல்ல, இந்திய வானிலை துறையுடைய தமிழக கிளை தான் இது. அதுதான் ஐஎம்டி தான் தமிழ்நாடுடைய போர்காஸ்ட். அந்த அங்கே பிரஸ் கான்பரன்ஸ் தான் நம்ம பார்க்கிறோம். ஆக இது வந்து ஒட்டுமொத்தமா ஒரு ஐஎம்டி இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அறிக்கை தான் இது. நான் சொன்னது வந்து சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரி, என்ன மாதிரி லேமேன் தெரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொன்னேன். நீங்க லேமேன் இல்ல, ஆளுங்கட்சியுடைய மிக முக்கியமான. அதனால
இந்த அறிக்கைகள் சொல்லுகின்ற போது அந்த அறிக்கைகளில் வந்து அது வந்து விவசாயிகளுக்கு வார்னிங்கா இருக்கலாம். அதே சமயத்தில் வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் மாதிரி ஒரு நிலைமை வருகின்ற போது அல்லது வருமேயானால் அப்போது வந்து கொஞ்சம் ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் அலர்ட்டாக இருப்பதற்காக இருக்கலாம். இது இது இப்படிதான் வந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து ஒரு 50, 60, 70 அப்பப்போ சில விழுக்காடுகளிலே அதுல சரியான முறையில் இருக்கு. இந்த நீங்க சொன்ன இந்த ஐநாவினுடைய அறிக்கை வந்து இப்போது புதிதாக தென்னிந்தியாவிலும் ஸ்ரீலங்காவிலும் ஒரு மழையை அல்லது ஒரு பெரும் வெள்ளத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பேரிடர் வரலாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது, ஒரு கணிப்பை சொல்லியிருக்கிறது. நிச்சயமாக இது இந்தியாவினுடைய இந்த அரசாங்கத்துக்கு போயிருக்கும். அதற்கான இல்ல நமக்கு ஏன் ஒரு இந்தியா ஸ்பெசிபிக்கான இந்திய அரசுகிட்ட இருந்து ஒரு இன்டகிரேட்டட் ஸ்டடி இல்லங்கிறதான் கேள்வி. இந்த ஆண்டு எல்னினோ நேத்தி முந்தின வந்தது கிடையாது. இந்த ஆண்டோட தொடக்கத்துல இன்ஃபேக்ட் நம்மளுடைய தென்மேற்கு பருவமழையில குறைவா வட இந்தியால பெய்திருக்கக்கூடிய மழையில கூட எல்னினோடைய தாக்கம் இருக்குன்னு இந்திய வானிலை துறையாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அப்படி இருக்கும் பொழுது எல்னினோவால் இந்தியாவில் ஏற்படக்கூடிய தாக்கம் குறித்த ஒரு விரிவான ஆய்வும் அறிக்கையும் ஸ்டடியும் நமது அரசால் நமது அமைப்புகளால் செய்யப்பட்டிருக்கா. இன்னைக்கு ஐநா செஞ்சிருக்கு, இந்த ஒரு வார்னிங்க கொடுத்திருக்கு. நாம செஞ்சிருக்கோமா? நம்ம கிட்ட இந்தியா ஸ்பெசிபிக்கான ஒரு விரிவான ஸ்டடி இருக்காங்கிறத என்னோட கொஸ்டின். இல்ல, அதாவது இதே மாதிரியான அறிக்கைகள் வருகின்ற போது இதற்கு கூட ஏப்ரல் மாதத்துல ஒரு அறிக்கை வந்துச்சு. அந்த அறிக்கையினுடைய அடிப்படையில் டிராட் வரலாம், மழை பெய்யாதுங்கிற ஒரு வந்துச்சு. வந்த உடனே இந்த அரசாங்கத்தினுடைய 7 அமைச்சகம் ஒன்றாக சேர்ந்து அதாவது வந்து டிராட்டை வந்து எதிர்கொள்ளக்கூடிய இது விதைகள் அதை எதிர்கொள்ள அதை பற்றி நீங்களும் நானும் இதே அரங்கத்தில் பேசியிருக்கோம். ஒரு 580 மாவட்டங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கு எப்படி எல்லாம் உண்மை. இந்த எல்னினோ தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட், ஒரு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தி குறைந்த மழைக்கு காரணமா இருந்திருக்கு. ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க, எப்படி தென்மேற்கு பருவமழையை நெகட்டிவா பாதித்திருக்கிறதோ குறைத்திருக்கிறதோ வடகிழக்கு பருவமழையை அதிகரித்திருக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க அதுக்கு 7 அமைச்சகம் கூடி வாய்ச்சுன்னு சொன்னீங்கல்ல. வடகிழக்கு பருவமழையால தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளில் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படின்னு எவ்வளவு அமைச்சகம் கூடி வாய்ச்சு? இந்த வடகிழக்கு பருவமழையால் தமிழகத்தில் என்ன தாக்கம் வரும் என்று மத்திய அமைச்சகத்தினுடைய வேறொரு இந்தியாவுடைய அந்த மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்டினுடைய ஒரு எக்ஸாக்டா அந்த பேரு தெரியல. அதுல வந்து 5 மாதங்களுக்கு முன்னாலேயே தமிழகத்தில் அதிகமாக மழை பெய்யும் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். 5 மாதத்துக்கு முன்னாலேயே இந்த தமிழகத்தை சம்பந்தப்பட்ட வேறங்க. இந்த ஒரு எல்னினோ தாக்கம் இன்னைக்கு ஒரு பேய்மழையை பார்த்திருக்கிறோம். இதற்கு நமது இந்திய அரசு நீங்க தென்மேற்கு பருவமழையில 7 அமைச்சகம் கூடி பேசிச்சு. அப்பயும் எல்னினோ விவாதிக்கப்பட்டது. இம்முறை இந்த ஒரு பேரிடர் அதிகான மழைக்கு வானிலை போர்காஸ்ட் விடுங்க, இந்திய அரசு எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா இருந்தது அதை பற்றி ஒரு ஆய்வாவது செய்திருந்தது. அதாவது இப்படி ஒரு ஆய்வு செஞ்சு வெளியிட்டு அறிக்கை இட்டு கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கரெக்ட் எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரூஃப்ல கரெக்டா இருக்கு, அதனால பேரிடர் நாளைக்கு வந்து ஏதாவது அந்த ஸ்டேட்ல ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை பாருங்க நான் நீங்க பண்ணிட்டேன் அப்படிங்கிறது அரசாங்கம் அல்ல. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப வந்து அந்த பேரிடர் மேலாண்மை என்பது சென்ட்ரலைஸ்டு இருக்கு, ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கு, ஸ்டேட் சிலதை கண்காணிக்குது, அந்த விஷயங்கள் தொடர்ந்து இருக்கு. அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்த எல்லா விஷயத்துக்கும் உடனடியாக களத்தில் இறங்கி செய்திருக்கு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அனுப்பிச்சிருக்கு. அதே மாதிரியாக பல்வேறு விஷயங்கள், அதே மாதிரியாக கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய பணம் உடனடியாக அதற்கான நிவாரணம், இதெல்லாம் அடுத்த கட்டம். கேள்வி வேற கேள்வி. இது இல்ல, இது இந்த விஷயங்களை வந்து ஒரு பாதுகாப்பாக ரிசர்வ்ல வைத்துக் கொண்டு எப்போதுமே அரசாங்கம் இருக்கிறது. இதே மாதிரி எல்னினோ ஆண்டா இல்லையா, இந்திய அரசுக்கு தெரியுமா இல்லையா? எல்னினோவால வடகிழக்கு பருவமழை, அதாவது தமிழ்நாடு உள்ளிட்ட பகுதிகளை பாதிக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழையில தாக்கம் வாய்ப்புகள் ஐநா அறிக்கை கொடுத்தது போல இந்திய அரசு கிட்ட ஒரு இன்டகிரேட்டட் ஸ்டடி இருக்கா? என்னுடைய புரிதல்ல இல்ல. அதாவது இந்த எல்னினோ சம்பந்தப்பட்ட நம்மளுடைய நண்பர் அவர் சொன்ன விஷயத்திலேயே அதுல வரும் வராது என்கின்ற 2 விதமான கருத்துக்கள் இருக்கின்ற போது அரசாங்கம் இது சம்பந்தமாக முடிவெடுக்கின்ற போது அதற்கான எச்சரிக்கை ஏற்கனவே செஞ்சிருக்கு. 5 மாசத்துக்கு முன்னாலேயே இந்த மாதிரி வரப்போகுதுங்கிறது செஞ்சிருக்கு. அதற்கு முன்னால சப்போர்ட்டிவா பேரிடர் மேலாண்மைகளை கரெக்டா கையில வச்சுட்டு இருக்கு. இதற்கு மேல் இதுல ஒண்ணு இல்லைங்கிறதுனால அதை விட்டுருக்கு. ரைட். நான் மீண்டும் வரேன் உங்கள்கிட்ட. நான் திரு வெற்றிச்செல்வன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இது எல்னினோவுடைய தாக்கம் தான், எல்னினோங்கிற இந்த ஒரு வானிலை கூறுடைய தாக்கம் தான் இந்த பேய் மழையா அப்படிங்கறதே கண்டறிய வேண்டிய ஒரு விஷயம். ஆனா அதற்கும் இதற்கும் தொடர்பு இருப்பதா தான் ஐநா அறிக்கையில நம்ம புரிஞ்சுக்கிறோம், பல ஆய்வுகள் சொல்கின்றன.
தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் ஒரு வறட்சிக்கான வாய்ப்பு இருக்குன்னு இந்திய அரசாங்கம் தயாரா இருந்தது. இதற்கான அமைப்புகள்லாம் முடுக்கிவிடப்பட்டிருந்தது. இம்முறை வடகிழக்கு பருவமழையில இதனது தாக்கத்தை எதிர்கொள்றதுக்கு நாம தயாரா இருந்தோமா? நான் ஏற்கனவே கேட்டது போல நம்ம கிட்ட அதற்கான ஒரு ஆய்வும் ஸ்டடியும் கூட இருந்ததா? நிச்சயமாக இல்ல. அப்படிங்கறத ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். நீங்க குறிப்பிட்டது போல இந்த தென்மேற்கு மலை பருவமழை இது குறித்தான ஆய்வுகள் தான் இந்தியாவில் அதிகமாக செய்யப்படுகின்றன. ஏன்னா 85% இந்தியாவில் இந்த மழையை நம்பிதான் இருக்கு. ஆனால் தமிழகம் மற்றும் ஆந்திர பகுதி, தெலுங்கானா பகுதி மட்டும்தான் இந்த வடமேற்கு இது சார்ந்து இது போல இருக்கு. இது சார்ந்து இருக்கக்கூடிய ஆய்வுகளே இந்தியாவில் போதுமான இல்லை அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையின் அடிப்படையில் 2009 நம்ம இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்க ஒரு ப்ரோக்ராம் ஒன்னு வடிவமைச்சாங்க. நாம் இந்த மான்சூனை பத்தி ஆய்வு நடத்தணும் அப்படிங்கிறது. மான்சூனை பத்தி ஒரு தெளிவான ஒரு ஆய்வு நடத்துவதற்காக ஒரு ப்ரோக்ராம் உருவாக்கணும் அப்படிங்கிற கருத்தை 2009 தான் உருவாகி இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அது நடைமுறை வரல அப்படிங்கறத யதார்த்தமான உண்மை. நாம் அனுப்பக்கூடிய பல விண்கலங்களாக இருக்கட்டும், இவை எல்லாமே இந்த மான்சூன் ஸ்டடி பண்றதுக்கான விண்கலமாக அனுப்பப்படவில்லை. வேற வேற காரணங்களுக்காக இருக்கு. நம்ம சந்திராயனுக்கு போறோம், மங்களாயன் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம மான்சூன் ஸ்டடி பண்றதுக்கு இதுவரைக்கும் போதுமான அளவுக்கான விண்கலங்கள் நாம் அனுப்பப்படவில்லை. அது குறித்து ஆராய்ச்சிகள் இல்லை. எல்லாமே வெளிநாட்டு தரவுகளை வச்சுதான் இருக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், நீங்க முன்பே குறிப்பிட்டது போல இந்த யுஎஸ்ல இருந்து ஒரு வார்னிங் இருக்கு. அந்த வார்னிங் 10ஆம் தேதி அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த ஐநா வார்னிங் 2 வார்னிங் இருக்கு, எல் நினோவோட எஃபெக்ட் அப்படிங்கிறது. இதுல பார்க்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா, கிளைமேட் சேஞ்சோட இது தொடர்பு படுத்தி பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக இந்த கிளைமேட் சேஞ்ச் தான் இந்த இண்டிவிஜுவல் இன்சிடென்ட்கான காரணமா அப்படி தொடர்புக்கான ஆராய்ச்சிகள் நிரூபிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் உலகங்களும் தட்பவெட்ப சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அதற்கு ஏற்ற வகையில் நம்மை நாமே பாதுகாப்பு கொள்வதற்காக என்ன பிரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம், என்ன சேஃப் கார்டு மெஷர்ஸ் எடுத்திருக்கோம், அடுத்து இவங்க ரீஹாபிலிட்டேஷன் என்ன இருக்கு, இந்த ரிஸ்க் குறைப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கறதுல கவனம் செலுத்தணும். அது குறித்தான எந்த விதமான நடவடிக்கை இல்லைங்கிறதா பிரச்சனை. இப்ப தமிழ்நாடுக்கான கிளைமேட் சேஞ்சுக்கான ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு ஸ்டடி இருக்கு. 2014 வந்திருக்கு. அதுல தமிழகத்துல பாத்தீங்கன்னா மழையினுடைய அளவுகோல் 14% 35% அதிகரிக்கும் என்கின்ற வாணி 2014 இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி சேர்ந்து செஞ்ச ஒரு இதுதான் தமிழக அளவுல ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஜூன் 2014 வந்த ஒரு இது இருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி நம்ம என்ன நடவடிக்கை எடுத்தோம்? ஆக இங்க எல்லாம் வெறும் ஆய்வுகளாக இருக்கின்றன. இந்த ஆய்வுகளின் அடிப்படையில் அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது, தற்காப்புக்காக என்ன நடவடிக்கை எடுத்தது, இதை தடுப்பதற்காக என்ன நடவடிக்கை, பாதிப்புகளை குறைப்பதற்காக என்ன நடவடிக்கை கேட்டீங்கன்னா சுத்தமாக இல்லை. முழு தயார் நிலையில அரசுகள் இருந்ததா? இது பற்றி ஒரு ஆய்வும் அறிக்கையும் தயார் நிலையும் இருந்ததுன்னா இல்லை அப்படிங்கிறீங்க. நிச்சயமாக. ரைட். நான் திரு ஆவடிக்குமார் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். அவர் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார். அதிமுகவின் தலைமை கழக பேச்சாளர். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். தமிழகத்துல எல் நீனோ தாக்கம் இருக்கு அப்படின்னு இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஆய்வுகள் சொல்கிறது. இதுல சிலருக்கு மாற்று கருத்து இருக்கிறது. இது மட்டுமே ஒரு ஃபேக்டர் அப்படின்னு. எல் நீனோ தாக்கம் இருக்கோ இல்லையோ, இப்போ பெய்திருக்கக்கூடிய பேய்மழைக்கு அது காரணமோ வேற எது காரணமோ, சராசரியை விட அதிகமாக கனமழை பெய்யும், இந்த அளவுக்கு பெய்யும் அப்படிங்கிற அறிவிக்கை இருந்தது அப்படிங்கிறது உண்மைதான். We were not caught unaware. நமக்கு அறிவிக்கே இல்லாம எதிர்பாராத அளவுக்கு திடீர்னு பெஞ்ச ஒரு விஷயம் இல்லைங்கிறதானே திரு சேகர் முதல்ல சொன்னது போல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குமார். இப்போ இந்த அறிக்கையே இது ஒரு ஆய்வு அறிக்கை. இதுல எவ்வளவு நடைமுறையில வரும்ன்றது இப்போ அதையே ஒரு கேள்விக்குறியா தான் இப்பவும் சொல்றாங்க. இந்த ஐநா ஆய்வு அறிக்கையில இந்த எல் நீனோ இந்த அடுத்த ஆண்டு மார்ச் வரைக்கும் சொல்றாங்க. மார்ச் வரைக்கும் இது சொல்ல இப்ப மார்ச் வரைக்கும் இதுதான் நிலையான்னு சொல்லி நம்ம உறுதிப்படுத்துறதுக்கு அந்த ஆய்வு அறிக்கை சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கள் இருந்து நம்ம நாட்டில் இருக்கிற விஞ்ஞானிகள் வரைக்கும் சந்தேகம் தெரிவிக்கிறாங்க. நடந்தா நடக்கலாம், இல்லாம போனாலும் போகலான்ட்டு. இப்ப இதே சூழ்நிலையில தான் கடந்த அறிக்கைக்கும் எடுத்துக்க முடியும். இல்ல காரணம் எல் நீனோவா அப்படின்னா நீங்க சொல்வது போல இன்னும் இருவேறு பார்வைகளுக்கு அது மட்டும் காரணம். ஆனா தமிழ்நாட்டுல சராசரியை விட மிக அதிகமாக கனமழை பெய்யும். அதுதாங்க எச்சரிக்கை இருந்ததா இல்லையா? இல்ல, நீங்க சராசரியை விட அதிகமாக கூடுதலான மழை பெய்யும்ன்றது எச்சரிக்கையை எடுத்துக்கிட்டு செஞ்சதுனாலதான். ஆனா அது எவ்வளவு கூடுதலா பெய்யுன்றதுக்கு எந்த சதவீதம் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அக்டோபர் மாதம் அக்டோபர்ல முதல் வாரத்துல சரியா 7ஆம் தேதி நினைக்கிறேன், வானிலை ஆய்வு மையம், இந்திய வானிலை ஆய்வு மையம் தமிழ்நாட்டில் மட்டுமே 112% அதிகமான அளவுக்கு, சராசரியை விட அதிகமான அளவுக்கு மழை பெய்யும் சொல்லிருக்கு. தமிழக சராசரி இன்னி வரைக்கும் எடுத்து பார்த்தாலும் கூட ஒரு 60% தான் அதிகமா பெஞ்சிருக்கு சோஃபா. இல்லை, இப்போ இதே
இப்ப கொஞ்சம் முன்ன பேச சொல்ல நம்ம சகோதரர்கள் என்ன சொன்னாங்க, இந்த ஆய்வறிக்கை இதுதான் நடக்கும் சொல்லி அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்றதான் அவங்க சொல்றாங்க. எல்னினோ தான் காரணமா இருக்குமா கேள்வி இல்லங்க. கனமழை பெய்வதற்கான அறிவிப்பு போர்காஸ்ட் இருந்திருக்கு, சதவீதம் அளவுக்கு இருந்திருக்கு. பருவநிலை மாற்றம், சீதோஷ்ண நிலை மாற்றம், இது எந்த நிலையில நம்முடைய பூமி இருக்குன்றதே கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். எது வேணா காரணமா இருக்கலாம். கனமழைக்கான வாய்ப்பு, அதிகனமழைக்கான வாய்ப்பு கணிக்கப்பட்டது. சரி, இப்போ நீங்க சாதாரணமா இப்போ அடையாறு பகுதிகளில் அந்த பாதிப்பு வந்த உடனடியா அங்கிருந்த மக்களை அப்புறப்படுத்த சொல்லியே பலர் வரல, போலீஸை வச்சு போர்ஸ் பண்ணி செஞ்சாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த மாடி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பெரும்பாலும் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு முன் வரல. அது சொல்ல கூட அவங்க எங்கேயாவது மாடியில் இருந்துக்கலாம்னு நினைச்சாங்களே ஒழிய பொருளை காப்பாற்றணும், நம்ம வீட்டை விட்டு எப்படி போறது, இவ்வளவு பெரிய ஆபத்து வருமானது அவங்களுக்கு அவங்க நினைக்கல. நீங்க கேள்வி கேட்கறீங்க, நான் முடிக்கிறேன். அந்த நிலை இருந்தது. இன்னைக்கு சப்போஸ் அரசாங்கம் அவங்களெல்லாம் போர்ஸ் பண்ணி அப்புறப்படுத்தி எங்கேயாவது ஒரு முகாம்ல வச்சிருந்து இந்த மழை வரலன்னா அவங்க இந்த அரசுக்கு எவ்வளவு கெட்ட பேர் வந்திருக்கான். இல்ல முகாம்ல இல்ல ஆமா, வேற அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம் இப்ப நீங்க சொல்றது இந்த பகுதிகள் இப்போ சென்னை விமான நிலையம் சென்னை விமான நிலையம் ஏன் இயங்கல? மழை தமிழ் இது எல்லா ஏறத்தாழ பாதிக்கும் மேற்பட்ட தொலைக்காட்சிகள் ஏன் இயங்கல? நெட்வொர்க் இது எல்லா செல்போன் டவர்களும் நிறுவனங்களும் ஏன் சேவையை நிறுத்தினாங்க? எல்லா எச்சரிக்கையும் தந்திருக்காங்கல்ல. அதாவது மற்றவங்கள் மழைக்கு பிறகு முதலமைச்சர் சொல்கிறார் 3 மாதத்து மழை 3 நாள்ல பெய்யும், சராசரியை விட அதிகமா பெய்யும். 3 மாசத்துக்கு முன்னாடி அறிவிக்கை இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்ப தண்ணி வரும் தெரியுது. ஒரு பல நிறுவனங்கள் பேஸ்மெண்ட்ல தன்னுடைய நிறுவனத்தினுடைய மெட்டீரியல்ஸ் வச்சிருந்தாங்க. அதனால அந்த ஒளிபரப்பு முடியாம போச்சு இல்ல. ஆக பூமிக்கு அடியில் அவங்க வச்சிருக்காங்க. இப்போ இந்த அறிவிப்பை கொடுத்ததுனால பாதிப்பு வரும், நீங்க அதெல்லாம் காலி பண்ணுங்கன்னு சொன்னா ஏத்துப்பாங்களா? ஒரு பாதிப்பு வந்ததுக்கு பிறகு அடுத்து வர்றதுக்கு நம்ம சொன்னா கேட்பாங்க, அதுக்குரிய பிரிப்பரேஷன் வருவாங்க. ஆனா இப்படி ஒரு சம்பவம் ஒரு நூற்றாண்டா நடக்காத சூழ்நிலையில் ஒரு அரசாங்கம் இதை பீதியாக சொன்னா அதை பீதின்னு நினைப்பாங்களே ஒழிய இது பாதுகாப்புக்காக சொன்னாங்கன்னு ஏத்துப்பாங்க. நீங்க இதோட பொலிட்டிக்கல் ரெபர்கஷன்ஸ் பத்தி பேசல. பொலிட்டிக்கல் இல்லங்க, யதார்த்தங்க. அதாவது சதவீத கணக்கு நம்ம சொன்னா கூட பொதுமக்கள் என்ன நினைப்பாங்கன்னா இது வழக்கமா வர்றது, அதை விட கொஞ்சம் கூடுதலா தண்ணி வரும், அது ஒரு நாள் கணிஞ்சவன போயிடும். இந்த மனநிலை தமிழ்நாடு இதுவரை சந்திக்காத அளவு கூடுதல் மழை ஏற்படுது. சுனாமிக்கு அப்புறம் சுனாமி எச்சரிக்கை விடப்படுது, எவாக்குவேட் ஆறாங்க. நீங்க சொன்னது போல இந்த எவாக்குவேஷன் அவங்க வெளியேற்றுவதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயமா இருக்கலாம். ஆனா அரசு முழு தயார் நிலையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்ததா இல்லையா? அரசு நிச்சயமா முழு தயார் நிலையில் இருந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய பாதிப்பிலிருந்து மீட்கப்பட்டிருக்கு, குறைக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இப்ப அடுத்து இப்ப இந்த ஐநாவினுடைய அறிக்கையை அரசு பின்பற்றதுனாலதான், அதை ஏற்றுக்கொண்டதுனாலதான் பிரிப்பரேஷனா தயாரானதுதான் இன்னைக்கு உடனடியாக அடையாறு ஆற்று பகுதியில் இருக்கிற குடிசை வீடுகள் முழுமையாக அப்புறப்படுத்த, ஆக்கிரமிப்புகள் அப்புறப்படுத்த ஒரு அதிகாரி பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கு. ஆக இனி வரக்கூடியதை பாதுகாக்கிறதுக்கு மக்களை மட்டும் இல்லாம உடைமைகளை பாதுகாக்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனா கடந்த நிலையை பொறுத்த வரைக்கும் உடைமைகளை பாதுகாக்க முடியல, உயிர்களை பாதுகாப்புன்ற நோக்கத்தோட உயிர்களை பாதுகாத்தாங்க. இல்ல நீங்க நடைமுறை பிரச்சனைகளை சொல்றீங்க. திரு செல்வன் சொன்னது போல ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஃபார் கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாற்றத்துக்கான ஒரு குழு இருக்கு, ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்கு அரசு கிட்ட. ஒரு சாமானியனுக்கு தெரியாம இருக்கலாம். மத்திய வானிலை ஆய்வு மையத்துடைய வார்னிங் இருக்கு 112%. ஆனா தமிழக முதலமைச்சர் 3 மாதத்துல பெய்ய வேண்டிய மழை 3 நாள்ல பெய்யுது அப்படிங்கிறாங்க. ஆக இந்த போர்காஸ்ட், வார்னிங், ஒரு எச்சரிக்கை எல்லாமே இருந்ததுதான் கேள்வி. இந்த மாதிரி எத்தனையோ எச்சரிக்கைகள் வந்திருக்கு, புயல் எச்சரிக்கைகள்லாம் வந்திருக்கு. புயல் எச்சரிக்கைகள் கடலுக்கு மீனவர்கள் போக வேணாம்னு சொல்லுவாங்க, போகாம இருப்பாங்க.
ஆனா புயல் வர்றது இல்ல. நாளைக்கு சுனாமி எச்சரிக்கை வருது அப்படின்னா அப்படியே விட்டுருவோமா? இப்படி நிறைய எச்சரிக்கை பல நாடுகள் விட்டுருவோம். ஏங்க எச்சரிக்கை செய்யாம விட நிறுத்தல, எச்சரிக்கையோடு இருந்தாங்க. ஆனா இந்த அளவுக்கு அது பேரிடரா மாறும்னு அவங்க நினைக்கல. அவங்க கொஞ்சம் கூடுதலா மழை பெய்யும், அதை சமாளிக்கலான்ற எண்ணத்தோட அவங்க கையாண்டாங்க. இல்லங்க, 112% இந்திய வானிலை ஆய்வு மையம் சொன்னதா இல்லையா? நீங்க கூடுதலா வரும்ன்றது சொன்னாங்களே ஒழிய, ஆனா கூடுதலுக்கு அந்த ஆய்வு முழுமையா நடைபெறன்றதுக்கு இதுவரைக்கும் எந்த ஏதாவது அரசினுடைய ஆய்வு தான். அதாவது இந்த ஸ்டேட் பிளான் வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டி பண்ணது, அது தமிழக அரசாங்கம் தான் ஃபண்ட் பண்ணாங்க. தமிழக அரசினுடைய அதிகாரிகளுடைய ஆய்வறிக்கைகள் உங்களுடைய ஆய்வுங்க, நீங்க பண்ண ரிசல்ட், அதன் மூலமா ஏன் பாதுகாப்பு நடவடிக்கை? ஒரு நிமிஷம் நான் இன்னும் கூட கேட்டுறேன். அதாவது மேலாண்மை அப்படிங்கிற பேரிடர் மேலாண்மை என்ன அப்படிங்கிறதுனா, ஒரு ஆபத்து வருகின்ற போது மக்கள் எங்கால எவாக்குவேட் பண்ணிட்டு எங்கேயா போய் வச்சுட்டோம்னா எங்களை திட்டுவாங்களே சொல்றீங்க. அதனால அதுக்காக தான் ஆல்டர்னேட்டிவ் ஷெல்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதுல இருக்கு. பேரிடர் மேலாண்மை முக்கியமானது. ஒரு ஆபத்து பேரிடர் வருகின்றது தெரியும் போது இமிடியேட்டா மக்களை அங்கிருந்து எடுத்து ஆல்டர்னேட்டிவ் ஷெல்டர்ல தங்க வச்சு அங்க அவர்களுக்கு தேவையான குடிநீர், உணவு மற்றும் வசதி தயாராக வைத்திருக்க வேண்டும். இது ஒரு அரசனுடைய கடமை. அதுதான் பேரிடர் மேலாண்மை சட்டம் கூறுகின்றது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஆல்டர்னேட்டிவ் ஷெல்டர்ஸ் சென்னையில கிடையாது, வேற எங்கேயுமே கிடையாது. ஏன் கடலூர் மாவட்டத்தில் கூட கிடையாது. தானே ஆல்டர்னேட்டிவ் ஷெல்டர்ஸ் நாங்க 1000 வீடு கட்டுவோம் சொல்லிட்டு கோர்ட்ல நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த வீடுகள் கூட கட்டப்படல. இன்னைக்கு வரைக்கும் கடலூர்ல சாதாரண மண்டபத்தில் தங்க வச்சிருக்காங்க, ஸ்கூல்ல தங்க வச்சிருக்காங்க. சோ ஆல்டர்னேட்டிவ் ஷெல்டர்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட்ங்கற இல்ல. இன்னைக்கு வரைக்கும் கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணப்படவில்லை, ரூல்ஸ் இல்ல. பதில் ஒரு சிறிய இடைவெளி இல்ல, நான் முடிச்சிடுறேன். அதாவது முகாம்கள், தற்காலிக முகாம்கள் அங்கங்க ஏற்படுத்தப்பட்டது. அதாவது இந்த சூழ்நிலை எதிர்கொள்வதற்கு தேவையான பெர்மனன்ட் முகாம் இல்லையா? அதாவது மேனேஜ்மெண்ட் ஆக்ட் சொல்லுது. அதாவது இந்த சம்பவம் நடக்க சொல்ல அதை எதிர்கொள்றதுக்கு தற்காலிக முகாம்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தற்காலிக முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டது மாற்றுக்கருத்துல அவர் சொல்வது பேரிடர் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகள் தான் சென்னையும் கடலூரும். இது அரசுக்கு தெரியும், அதற்கான ஆய்வுகள் இருக்கு, எச்சரிக்கைகள் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தொடர்ந்து பேரிடரால் பாதிக்கப்பட்ட கடலூர்லயே நிரந்தர முகாம்கள் இல்ல, நிரந்தர ஷெல்டர்ஸ் இல்ல, சென்னையில இல்ல. அது இருக்கணும் தான் கேள்வி. அதாவது நிரந்தர ஷெல்டர்ஸ் இல்லையே உடைய தற்காலிக முகாம்கள் இருந்ததா இல்லையா? தற்காலிக முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டது. இப்ப ஸ்கூல் ஆரம்பிக்க சொல்லிட்டு அவங்களை எவாக்குவேட் பண்ண சொல்றீங்க. இப்ப திங்கட்கிழமை ஸ்கூல் ஆரம்பிக்கணும், அவங்க வீடுக்கும் போக முடியாது. இப்ப எங்க அவங்க நடுத்தரவு தான் நம்ம நிக்கணும். நடுத்தரவுலாம் நிக்க வேண்டியது நிச்சயமா மாற்று ஏற்பாடு கண்டிப்பா செய்வாங்க. அதுல ஒன்னும் சந்தேகம் வேண்டாம். ரெண்டாவது, ஒரு இந்த ஷெல்டர்ஸ் ஒரு குறிப்பிட்டவர்களை தான் அங்க பாதுகாக்க முடியும். ஆனா இவ்வளவு பெரிய பாதிப்பு வர சொல்ல, நிறைய பேர் அதுல வர சொல்ல, எல்லாருக்குமே நிரந்தரமா கட்டி வைக்க முடியுமா? இல்ல, ஒரு குறிப்பிட்டவர்களை பாதுகாக்கிறதுக்கு கூட ஒரு குறைந்த இதெல்லாம் கேட்கிறீங்க. இதெல்லாம் அட்ரஸ் பண்ணி தான் இருக்கணும்னு ஆக்ட் சொல்லுது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் சொல்லுது. இதுக்கு தமிழ்நாட்டுல ஒரு பிரிவு இருக்கு. சுனாமியால் பாதிக்கப்பட்டு அதனுடைய தொடர்ச்சியா இந்த தானே புயல்ல பாதிக்கப்பட்டு அந்த மக்களை காப்பதற்கும் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மறுபடியும் உருவாக்குவதற்கும் இந்த அரசாங்கம் முழுமையா பணியாற்றுவதனுடைய விளைவுதான் தானே புயல் தாக்கம் வர சொல்ல என்ன சொன்னாங்க? இது இன்னும் 40 வருஷம் ஆனாலும் இது அந்த பலா மரம் எல்லாம் போச்சு, முந்திரி மரம் எல்லாம் போயிடுச்சு, அவங்க வாழ்வாதாரமே அழிஞ்சிருச்சு. கடலூர் மக்களுக்கு அளவுக்கு கடலூரை வைத்ததா? அதாவது கடலூர் இது கடல் மட்டத்திலிருந்து சென்னையும் கடலூர் போன்ற தாழ்வா இருக்கு, ஏறத்தாழ சமதளத்தில் இருக்கு. இரண்டாவது வடிகாலா இருக்கு. ஆந்திராவில் இருக்கிற தண்ணியில இருந்து கர்நாடகாவில் அந்த பாதிப்பு பிரச்சனை ஏற்படும் பொழுது ஒரு நிரந்தர ஷெல்டர் இல்ல, ஒரு பேரிடரை சமாளிக்கக்கூடிய அமைப்பு நம்மள்ட்ட. பேரிடரை சமாளிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இந்த பேரிடர் என்பது எதிர்பாராத ஒண்ணு. 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த எதிர்பாராத பேரிடர் வரும்பொழுது என்ன செய்யணுங்கிறதுக்காகத்தான் பேரிடர் மேலாண்மை சட்டம் இருக்கு. தற்காலிக ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. தற்காலிக ஏற்பாடுகள் அதை தாண்டி இருக்கான ஒரு நிரந்தர அமைப்புகள் இருக்கணும், நிரந்தர மெக்கானிசம் இருக்கணும், ஒரு சிஸ்டம் இருக்கணும்னு சட்டம் சொல்லுது. ஆனா அது திட்டத்திலயும் செயல்பாட்டிலும் இருக்காங்க. 2005 அந்த சட்டம் வந்தது. அதுக்கு பிறகு இன்னொரு பேரிடரை பார்த்தோம் நம்ம. இன்னொரு பேரிடரையும் பார்த்தோம் நம்ம. தானேவையும் பார்த்தோம். சென்னையில வெள்ளம் 2009 கடலூர்ல வெள்ளம் 2011 தானே புயல், இப்படி தொடர்ச்சியாக பல வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம மாநில அரசாங்கம் ரூல்ஸ் பேமெண்ட்ல இருக்கு. இந்த சட்டத்தின் பிரகாரம் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட். மாநில அரசாங்கம் தனக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கணும், ரூல்ஸ் இதுல கொண்டு வந்திருக்கணும். ரூல்ஸ் மூலமாக தான் டிஸ்ட்ரிக்ட் வைஸ், வில்லேஜ், பஞ்சாயத்து வைஸ் வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு வசதி இன்னும் உருவாக்கப்படவில்லை. அதாவது என்டையர் அரசாங்கமும் அதை எதிர்கொள்ற மனநிலையில எதிர்கொள்ள நடவடிக்கைகளில் ஈடுபட்டது. இது ஒரு தனிப்பட்ட அந்த பேரிடர் குழு தான் ஏற்பாடு செய்யணுன்றது இல்ல. உடனடியாக அரசாங்கம் மட்டும் இல்லாம சிறப்பு குழுக்கள் போடு நியமிச்சு
ஒரு செக்ரட்டரி லெவல்ல இருக்கிற சீனியர் ஐஏஎஸ் ஆபீசர் அந்த குழுவா செயல்பட்டாங்க. சிறப்பு குழுக்கள் பேரிடர் மேலாண்மை தான் செஞ்சாங்க. அதனால அது தற்காலிகமா செஞ்சாங்களே ஒழிய அது நிரந்தரமா இல்லைன்றது அவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கலாம். அதுதான் ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. மேலும் விரிவா இதை பற்றி நம்ம பேசலாம். இன்னொரு பேரிடரை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு பேரிடரை சந்திச்சிருக்கிறோம். உடனடியாக இந்த ஒரு எல்னினோடைய தாக்கம் இருக்குமானால், இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமும் எல்லாருடைய பிரார்த்தனையும். இருக்குமானால் அதை சமாளிக்கக்கூடிய வல்லமையோடு நாம் இருக்கின்றோமா? இப்பொழுது வானிலை ஆய்வுப்படி அடுத்த டிசம்பர் மாத இறுதியில் மற்றொரு புயல் சின்னத்துக்கோ இல்லாட்டி ஒரு மழை பாதிப்புக்கோ வாய்ப்பு இருக்கிறது தகவல்கள் பரப்பப்படுகிறது. அதற்கான வாய்ப்பு இருக்கவே செய்கிறதா? மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்ற நேர்களே, விவாதிப்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னால். எல்னினோ அப்படிங்கிற வானிலை காரணியால மழை பாதிப்புகள் தொடரும், வெள்ளம் தொடர்ந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதிக மழை பிப்ரவரி வரைக்கும் தொடர்றதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஐநாவுடைய அறிக்கை சொல்கிறது. இது பூச்சாண்டியா புஸ்வானமா? விவாதித்து வருகின்றோம் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில. நம்முடைய தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வன் அவர்கள் இணைந்திருக்கிறார். நான் அவர்கிட்ட தான் அடுத்த கேள்வியை கேட்க இருக்கிறேன். இப்ப நிறைய ஊடகங்கள்ல பார்த்துட்டு இருக்கிறோம், சில வானிலை ஆய்வாளர்கள் கூட கருத்து வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதத்துடைய இறுதியில வரக்கூடிய ஒரு வாரத்துக்கு மழை பெய்வதற்கான, அதிக மழை சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்வதற்கான வாய்ப்பு இல்லை என்றும், இந்த மாத இறுதியில இன்னொரு சிஸ்டம், ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற another system, another trough is forming அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கிறது. இந்த மாத இறுதியில இன்னொரு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா? அது இந்த ஒரு எல்னினோலாம் சொல்வது போல, எல்னினோ ஃபேக்டர்ஸ் எல்லாம் சுட்டி காட்டப்படுவது போல தென்னிந்தியாவை பாதிக்குமா, தமிழ்நாட்டை பாதிக்குமா, சென்னையை பாதிக்குமா? அது டிசம்பர் 1ஆம் தேதி பெய்தது போல கனமழையா இருக்கும். அது மந்த் எண்ட்ல ஒரு 2-3 வீக்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ இந்த 7 to 8 டேஸ் டைம் ஃப்ரேம் தான் ரிலையபிளா இருக்கும் ஃபோர்காஸ்ட். இந்த 23, 24 அப்போ உள்ள இந்த ரூமர், வாட்ஸ்அப் ரூமர் இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாது. மேபி ஒரு சில மாடல் சொல்லலாம், அப்படி மழை இருக்கும், ஒரு ரெயின்ஃபால் சிஸ்டம் கொண்டு வர ஒரு சைக்ளோன் இருக்கும் சொல்லலாம். இந்த மாத இறுதியில அதுக்கான வாய்ப்பு மறுத்த முடியும். அதான் இப்ப அதாவது எடுத்துக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அதாவது 7 நாள் 8 நாள் இந்த டைம் ஃப்ரேம்குள்ளதான் ஃபோர்காஸ்ட் கம்ப்யூட்டர் மாடல்ல ரிலேபிள் டேட்டா இருக்கும், ரிலேபிளா இருக்கும். சோ அதுக்கு மேல போக அக்யூரசி குறைஞ்சுனே தான் வரும். அந்த அளவுக்கு ஒரு கிளியரான ஃபோர்காஸ்ட் இருக்காது. ஒரு சில மாடல் இப்ப எடுக்கலாம், 26, 27ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொண்டு வருவாங்க. ஆனா இப்ப நம்ம சொல்ல முடியாது, ஒரு 10 நாள் டைம் ஃப்ரேம்குள்ள இருக்கும் போதான் சொல்ல முடியும். சோ அதுக்கு நடுவில் 21ஆம் தேதி மழை வருது, சைக்ளோன் வருது, மூழ்கடிக்கிற வெள்ளம் வருது, அது எல்லாமே ரூல்ட் அவுட். எதுவுமே ஒரு 7 நாளைக்கு முன்னாடி தான் சொல்ல முடியும், தெளிவான கணிப்புக்கு வர முடியும். அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே கன்க்ளூட் பண்ற அளவுக்கு இன்னும் துல்லியமா நீண்ட கால அளவுல கணிக்கிறதுக்கான அமைப்பு நம்மள்ட்ட இல்லையா, பொதுவாவே இல்லையா? இல்ல இருக்கு. அதாவது இந்த 8 to 10 டேஸ் இந்த எக்ஸ்டெண்டட் இந்த வீக்லி ஃபோர்காஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரு மாடல் இருக்கு. சீசனல் ஃபோர்காஸ்ட் 3 மாசம் 4 மாசம் கொடுக்கறதுக்கு ஒரு இது இருக்கு. அதுல இந்த மாதிரி ஒரு நாள் 2 நாள் நடக்கிற ஈவெண்ட் நம்மளுக்கு தெரிய வராது. அந்த 3 மாசத்துக்கு முன்னாடி கொடுக்கிற சீசனல் ஃபோர்காஸ்ட் மாடல் கொடுத்துரும். ஆனா இந்த 7 நாள் 8 நாள் கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு 2 நாள் ஈவெண்ட் சைக்ளோன் சொல்றது ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை பாதிக்க கொடுக்கறது. இது நம்ம 3 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த 7 to 8 டேஸ்ல அந்த டைம் ஃப்ரேம்க்குள்ளதான் எல்லாமே இன்டென்சிட்டி முதற்கொண்டு லேண்ட்ஃபால் ஆகிற பாயிண்ட் வரைக்கும் எல்லாத்துலயும் முதல்ல குறிப்பிட்டேன். நான் எதை குறிப்பிட்டு கேட்டேன் அப்படின்னா, ஃபோர்காஸ்ட் அவுட்லுக் ஃபார் 2015 நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வுத்துறை ஒரு 112% அதிகமா மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கணித்தது. இது இந்த குறிப்பிட்ட காலத்தை குறிப்பிட்டதா? இந்த 112%, 115 எக்ஸஸ், ஓவரால் எக்ஸஸ் இல்ல, அது எல்பிஏ சொல்லுவாங்க. 100% டிவேட் ஆகிறது. 15%, 20% எக்ஸஸ் ஓவரால் என்எம் ரீஜனுக்கு. ஓவரால் அதாவது இந்த தமிழ்நாட்டுக்கே 115% எக்ஸஸ் சொல்லல, 115% எல்பி, அதாவது இந்த 15%, 20% அதுலதான் எக்ஸஸ் போகுது. அப்படின்னா இந்த பருவ காலத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையில மட்டுமே 130% இந்த பருவ காலத்துல பெய்யக்கூடிய மழை விட அதிகமா பெஞ்சிருக்கு, எக்ஸஸா பெஞ்சிருக்குது. ஆக வானிலை ஆய்வு மையம், இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்ததை விட பல மடங்கு அதிகமா பெஞ்சிருக்கு. 15% எக்ஸஸ்ல போயிருக்கு. அதாவது சென்னை பர்டிகுலர் ரீஜன், ஓவரால் ரீஜனை தான் பார்ப்பாங்க. சென்னைக்கு மட்டும் நம்ம பர்டிகுலர் பண்ணனா 30 எக்ஸஸ்ல போயிருக்கு. தமிழ்நாடுன்னு பார்த்தா 60% அதிகமா பெஞ்சிருக்கு ஓவரால் தமிழ்நாடு. ஓவரால் தமிழ்நாடு அவ்வளவு 60% எக்ஸஸ்லாம் இல்ல. அதாவது ஒரு
12% 15% தான் எக்ஸஸ்ல இருந்திருக்கும். இன்னும் அவ்வளவு 60% எக்ஸஸ்க்கு போல. இல்ல வானிலை ஆய்வு மையத்துடைய கணிப்பு அப்படிங்கறது சரியா? அவங்க கொடுத்தது கரெக்ட் தான். அவங்க கணித்ததன் படிதான் கனமழை பெஞ்சிருக்காங்க. கரெக்ட். அவங்க கொடுத்தது அதாவது அபவ் நார்மல்ல இருந்து எக்ஸஸா போறதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குன்னு சொன்னாங்க. அதுதான் நடந்திருக்குது. அந்த ஐஎம்டி ஓவரால் அந்த ஐஎம்டி பூனேவோ இல்ல டெல்லியில இருந்து கொடுக்கிற இதுவோ ரெண்டுமே எக்ஸஸ்ல அபவ் நார்மல்ல தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் இப்ப கனமழை பெஞ்சிருக்கு. அதை விட ஒரு 10% எக்ஸஸ்ல பெஞ்சிருக்கு. ரைட் ரைட் ரைட். நான் திரு சேகர் அவர்கள்ட்ட சொல்ல கேட்பது, இங்க பல விவாதங்கள்ல நம்ம பார்த்த ஒரு விஷயம், போன விவாதத்திலையும் கூட பேசினோம். இந்தியாவுக்குன்னு வங்காள விரிகுடாவை இன்னும் விரிவா இன்னும் துல்லியமா கணிக்கிறதுக்கான இல்ல நமது கடற்பரப்புகளை புயல் சின்னங்களை கணிக்கிறதுக்கான ஒரு இன்னும் தெளிவான இந்தியா ஸ்பெசிபிக்கான ஒரு இண்டிஜினஸ் மாடல், நம்முடைய தேவைகளுக்கான ஒரு அமைப்பு வானிலை ஆய்வு கணிப்பு அப்படிங்கிறது இல்ல. இதை உருவாக்குறதுக்கு ஏன் அரசுகள் முனையாம இருக்கு? இல்ல, நீங்க சொல்வது சரியான விஷயம் தான். ஏன்னா இந்த இந்தியா ஸ்பெசிபிக் விஷயத்தை பொறுத்த மட்டும் இது உடனடி தேவைதான் நமக்கும் கூட. ஏன்னா நம்மளுடைய வானிலை ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் அறிவிப்பாளர்கள் எல்லாம் பத்தி அவங்க பேட்டியெல்லாம் பார்க்கும்போது அவங்க பல்வேறு நாடுகள்ல எடுத்தது, ஐநால இருந்து எடுத்தது, அமெரிக்கால இருந்து எடுத்ததெல்லாம் பல்வேறு எடுத்து அதெல்லாம் கொராபரேட் பண்ணி அதோட சேர்த்து தான் நம்ம சொல்றதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பண்ணணும். ஆனா நம்மளுடைய என்வாயரன்மெண்ட், ஃபாரஸ்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த இக்காலஜி சேர்ந்து இப்ப புதிதாக செய்ய வேண்டியது இந்திய அறிவியல் துறை இல்லையா? அந்த அமைச்சகம் இல்லையா? முனைப்பெடுக்க வேண்டியது இந்திய அரசு இல்லையா? நீங்க சொல்வது சரி. இந்திய அமைச்சகத்தினுடைய புதிதாக இருக்கக்கூடிய நம்மளுடைய டாக்டர் ஹர்ஷவர்தன் தான் இந்த சயின்டிஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காரு. அதுலதான் இந்த ISRO அதெல்லாம் வருகிறது. அதுல இப்ப நண்பர்கள் சொன்னாங்க இந்த மங்களாயன் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஸ்பெசிபிக்கா இந்த வானிலை பற்றி இல்லைன்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு அதுல அதை என்னால மறுக்கவும் முடியல, அது உண்மைன்னு சொல்ல முடியல. ஏன்னா அது சம்பந்தமாக ரொம்ப ஸ்பெசிபிக் டீடைல் இது இல்ல. வானிலை ஆய்வு மையத்துடைய செய்தி தொடர்பாளர்கள், அறிவிப்பாளர்கள் எல்லாம் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம், இயக்குநர்கள் ஒத்துக்கிட்ட விஷயம், நமக்குன்னு இதற்கான ஒரு இண்டிஜினஸ் மாடல், இந்திய மாடல் அப்படிங்கிறது இல்ல. பல வெஸ்டர்ன் மாடல்ஸ், பல மேற்கத்திய அமைப்புகளை தான் நம்பி இந்த கணிப்புகளுக்கு இருக்கும். இதான் நிதர்சனமான உண்மை. மறுக்கிறதுக்கு எதுவும் இல்ல. உண்மைதானே நான் சொல்றேன். கட்டுரையின் அடிப்படையில் தான் சொல்றேன். டவுன் டு எர்த்னு ஒரு பத்திரிகை வருது, அந்த கட்டுரையின் அடிப்படையில் நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே சமயத்துல இந்த அரசாங்கம் இந்த மாதிரியான விண்கலங்களை எல்லாம் அனுப்புகின்ற போது, அந்த கோள்களை அனுப்புகின்ற போது அதுல இது ஒரு மேஜர் விஷயமாக இருக்கிறது என்று பத்திரிகை குறிப்புகள் வருகிறது. அதனால கொடுக்க வேண்டிய முன்னுரிமை இதற்கு கொடுக்கிறோமா? இன்னைக்கு பல மேற்கத்திய நாடுகள் மிக துல்லியமா இந்த நகரத்துல இந்த நேரத்துல இவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்யுங்கிற அளவுக்கு துல்லியமா வச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மேற்கத்திய வானிலை ஆய்வு கூறுகளை வச்சுட்டு இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா அது நம்முடைய தேவைகளுக்கு ஏற்றாற் போல இருக்க இல்ல. இந்த கேள்வி சரியான கேள்வி. ஆனா இந்த அரசாங்கம் ஒவ்வொரு விஷயங்களையும் ஸ்பெசிபிக்கா எடுத்து அதுல கூர்நோக்கோடு பல்வேறு விஷயங்களை இணைக்கிறது. அப்படி இணைக்கிறதுனாலதான் இந்த பருவநிலை மாற்றம் சம்பந்தமாக அந்த மினிஸ்ட்ரி போட்டு, அந்த மினிஸ்ட்ரி இப்ப நம்ம பாரிஸ்ல பேசப்பட்ட விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள் இந்தியாவிற்கு சாதகமாக இந்தியா தலைமையேற்கின்ற வகையில சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்கு சொல்ல வரேன்னா, நாம ஒவ்வொரு விஷயத்திலையும் அதை அதுல ஸ்பெசிபிக்கா போய்கிட்டு இருக்கோம். அந்த வகையில சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரியில மெட்ரோ இந்த விஷயம் குறிப்பாக எடுக்கப்பட வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, மேற்கத்திய நாடுகள் அவங்களுடைய பொல்யூஷன், அவங்க விடக்கூடிய காற்று மாசு அப்படின்னு அமைச்சர், அதாவது சுற்றுச்சூழலுக்கான அமைச்சர் சொல்றார். அப்படி பழி போடுறதுல நம்ம கவனம் செலுத்தணுமா? நமக்குன்னு துல்லியமான அமைப்புகளை உருவாக்குறது, நம்முடைய பிழைகளை திருத்துவதுன்னு இதுல இந்திய அரசு கவனம் செலுத்தணும். அதாவது இது ஒரே நாளில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. ஆனா இந்த அரசாங்கம் வந்ததற்கு பின்னால இதுல அதிகமாக கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இப்ப நீங்க ஸ்பெசிபிக்கா இந்த மெட்ரோ, இந்த சென்னையில இந்த மாதிரி மெட்ரோல இதே மாதிரி மெட்ரோ வடகிழக்கு பருவமழையில தாக்கம், அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. உங்க கவர்மெண்ட்ல நடந்த ஸ்பெசிபிக் விஷயத்தை எடுத்து இந்தாங்க எடுத்து போடுங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இந்த அரசு இல்ல நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரியான விவரங்களை என்னால் எடுத்து போட முடியாது. ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா பாருங்களேன், ஒவ்வொரு ஸ்டெப்பா பாருங்க.
ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்க்கின்ற ஐநா தென்னிந்தியால, ஸ்ரீலங்கால, மத்திய இந்தியால இந்த பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு படிச்சு சொல்லுது இன்னைக்கு. இது போன்ற அறிவிக்கைகள் இந்திய அரசு கிட்ட தானே இருக்கணும். இதற்கு தேவை என்ன? இந்த அறிவிப்பு இல்ல அந்த இந்த பேரிடர் தான் அதுக்கான தேவை. அந்த அறிவிப்பினுடைய தேவை என்ன? அறிவிப்பினுடைய ரெப்ரகேஷன்ஸ் வந்து அதை சமாளிப்பது எப்படி? அதை நோக்கிய விஷயங்களை சரியா வச்சிருக்கோம். கண்டுபிடிச்சா மருந்து கொடுக்க முடியும். கண்டுபிடிக்கிறதுக்கான மிஷின் இருக்கா? அதுக்கான முடிக்கிறதுக்குள்ள அறிவு பேசுறதுனால நான் பாதியிலே முடிக்க வேண்டியிருக்கு. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய பாதிப்புகளை நோக்கிய சமாளிக்கின்ற விஷயங்களை வைத்திருக்கிறது. அப்படிங்கின்ற போது பாதிப்புகளை எப்படி வராமல் தடுக்கணும், அல்லது பாதிப்புகள் எந்த அளவில் இருக்கிறது என்பதை நோக்கிய விஷயம் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கும். இது மேலோட்டமாக சொன்னாலும் கூட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் பர்ஃபெக்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கிறப்ப சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில இந்த மங்கள்யானும் மற்ற விஷயங்களும் அனுப்புகின்ற போது ஏர் ஸ்பேஸ்ல இந்த விஷயங்களும் அதுல அந்த சயின்ஸ்ல இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்திய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல, இந்திய தேவைகளுக்கு ஏற்றாற் போல ஒரு வானிலை ஆய்வு சிஸ்டம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கறதா நிதர்சனமா இருக்கு. அதுல தான் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. திரு குமார் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, ஒரு சவாலான ஒரு காரியம் தான் அரசுக்கு இந்த ஒரு பேரிடரை சமாளிக்கிறது. நூற்றாண்டு கால பேரிடர், மாற்று கருத்து இல்லை. இன்னொரு பேரிடர் நிச்சயமா ஏற்படக்கூடாதுங்கிறது எல்லாருடைய எண்ணம், பிரார்த்தனை. ஆனா உடனடியா வந்தா, இந்த ஒரு எல் நினோ ஆய்வு எல்லாம் சொல்வது போல வந்தா சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அரசு இயந்திரம் இருப்பதா கருதுறீங்களா? நிச்சயமா சமாளிக்க முடியும். இவ்வளவு பெரிய பாதிப்பிலிருந்து தமிழ்நாடு மீண்டு கொண்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் அடுத்து இது போல ஒரு சூழ்நிலை வருவதற்கு எதிர்கொள்ளுகின்ற அந்த பயிற்சியை இது தந்திருக்கு. அதனால இந்த நிச்சயமா இத இப்போ இந்த பேரிடர்லயே தன்னார்வலர்களும் இன்னைக்கு சமுதாய அக்கறை உள்ளவர்களும் அரசோட ஒத்துழைத்ததனுடைய விளைவு தான் இதை வந்து இவ்வளவு நல்ல முறையில் எதிர்கொள்ள முடிஞ்சது. அதனால இந்த பயிற்சி, இந்த அனுபவம் அடுத்து வரக்கூடிய பேரிடர்களை வந்து எதிர்கொள்வதற்கு, அதிலிருந்து மக்களையும் உடைமைகளையும் காப்பாற்றுவதற்கு அரசாங்கம் நிச்சயம் முயற்சி எடுக்கும். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்பவே அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. இன்னைக்கு நீர்பிடிப்பு பகுதிகளில் இருக்கின்ற மக்கள்லாம் வந்து வெளியேற்றப்பட்டது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு வந்து மாற்று குடியிருப்புகள் 10,000 பேருக்கு குடிசை மாற்று வாரியத்தில் ஒதுக்கியிருக்காங்க. அது போல எங்கெங்க வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் அவங்க வந்து இந்த நீர்நிலைகளில் குடியிருக்கின்ற மக்களை 2005 இந்த முயற்சி எடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகும் வெளியேற்றப்பட்டவங்க அங்கேயே வராங்க. எந்த பிழையும் சரி செய்யப்பட்டதா தெரியல. இல்ல அதுக்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நீங்க கேட்டீங்கன்னா, இந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களின் சார்பில் நான் சொன்னேன்னா 2005 இந்த நடவடிக்கை கடுமையாக எடுக்கப்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னா கூவமாற்றை ஒட்டி இருக்கின்ற பகுதிகளிலிருந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன, பல்வேறு கட்டிடங்கள் இடிக்கப்பட்டன, ஒரு கல்லூரி இடிக்கப்பட்டது. எல்லாத்தையும் செஞ்சு அந்த நிறைய புதிய நான் முடிச்சிடுறேங்க செஞ்சது. அதுக்கு பிறகு ஒரு ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு பிறகு இன்றைக்கு அந்த மறுபடியும் அந்த ஆக்கிரமிப்புகள் உருவாக்கப்பட்டது மட்டும் இல்லாம ஏற்கனவே இருந்த அந்த நதி குறுகிய அந்த கூவ நதியில பில்லர்கள் போடப்பட்டு மதுரவாயில் புதிய சாலை அமைப்பதற்கு தடுப்பு உருவாக்கப்பட்டது. ஆக இது அரசியலும் சில நேரங்களில் இதுக்கு தடையா இருக்கு. முறைப்படுத்தப்பட்டன. கவர்மெண்ட் ஆணையோட 2014 வரைக்கும் ஆக்கிரமிப்புகள் முறைப்படுத்தப்பட்ட அரசாணைகள் தமிழக அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சி காலத்துல 2014 வரைக்கும் இல்ல திமுக ஆட்சி காலத்தில் இந்த நீர்நிலைகளை 10 ஆண்டுகள் குடியிருப்பவர்களுடைய நீர்நிலை குடியிருப்புகளை பட்டா தரனா அதை வந்து முறைப்படுத்தணும்னு சொல்லி உத்தரவு போட்டு முறைப்படுத்தப்பட்டது. இல்ல நான் சொல்றது நான் முடிச்சிடுறேன். இது வந்து என்னன்னா, இன்றைக்கு இந்த பாதிப்பு வந்துருச்சு, அரசாங்கம் வந்து கவனம் செலுத்தலன்னு சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகள், இன்னும் சொல்ல போனா சமூக ஆர்வலர்கள் அந்த குடிசைகளை அப்புறப்படுத்துகின்ற பொழுது அவர்களுக்கு பட்டா தாங்க, அவங்களை வந்து அவங்க வாழ்வாதாரத்தை படிக்காதீங்க, அவங்க தொழில் செய்கிற இடத்துலயே அவங்க குடியிருக்கிறதுக்கு அதுதான் வசதியா இருக்கு, இதை கொண்டு போய் நகருக்கு வெளியே அல்லது எங்கேயாவது ஒதுக்குப்புறமா அவங்களை கொண்டு போய் குடி வைக்காதீங்கன்னு சொல்லி எதிர்த்து போராடுறாங்க. நீதிமன்றங்களுக்கும் போனாங்க. இப்படி வந்து சமூக ஆர்வலர்கள், அரசியல்வாதிகள் இந்த இப்போ மழை வர நேரத்தில், தண்ணி தேங்குற நேரத்தில் ஏன் தண்ணியில குடிய வைக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. இதையே அங்க தண்ணி இல்லாத நேரத்தில், இது காலியா இருக்கிற இடத்துல அவங்க குடியிருக்கிறத ஏன் நீங்க தடுக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. ஆக இது வந்து ஒட்டுமொத்தமாக மக்கள் விழிப்படையணும்.
இந்த பாதிப்பு வருவதற்கு காரணமா இருக்கின்ற பொழுது நம்ம அதை பத்தி சிந்திக்கிறோம். இது முடிஞ்ச உடனே அதை பத்தி மறக்கிறது இல்ல. அரசியல் கட்சிகள்கிட்ட பொலிட்டிக்கல் வில் இந்த விவகாரத்துல இல்ல அப்படிங்கறதா கசப்பான நிதர்சனமான மறுக்க முடியாத இல்ல. ஒரு கருத்து சொல்றேன், அரசியல்வாதிகள் அரசு மட்டும் இல்ல, சமூக ஆர்வலர்கள் விளிம்பு நிலை மக்களை காப்பாற்றுறதுக்காக அமைப்புகளை வச்சிருக்க கூட அவங்க என்ன நினைக்கிறாங்க? தவறான ஒரு கருத்து. சின்ன ஒரு கிளாரிபிகேஷன், அதாவது வந்துட்டு சாமானிய மக்களையும் சொல்ல முடியாது, முறைப்படுத்தப்பட்ட அதாவது குடிசையில இருக்கிறவங்களையும் வந்துட்டு என்கரேஜ் பண்ணிட்டு அவங்களை ரெகுலைஸ் பண்ணவங்க, அதாவது பண்றவங்க பெரும்பாலும் குடிசை பகுதிகளில் இருக்கிறவங்க, நீர்நிலையை ஒட்டி ஆக்கிரமிப்பு பண்றவங்க சாதாரண மக்கள் தான். நீர்நிலை பகுதிகளுக்கு பட்டா கொடுத்தது யார்? அந்த லேண்ட் கிளாசிபிகேஷனை மாற்றியது யார்? அந்த பியூரோகிரசி நாம என்ன பண்ண போறோம்? பட்டா வாங்கி, அதாவது நீர்நிலை பகுதியை வந்துட்டு ஏரி புறம்போக்காக இருந்தது புறம்போக்கு நிலமாக மாறி பின் பிளாட்டாக டெவலப் செய்யப்பட்டு பின் அடுக்குமாடிகள் கட்டணமாக கட்டப்பட்டு அதற்கு பின்புதான் வீடு வாங்கி குடியிருந்தார்கள். முடிச்ச இடத்துல புறநகர் பகுதியில் அப்படிதான் இருக்கிறாங்க. அங்க 16 மூடி செத்து போனாங்க. இதுல வந்து ஒரு பொலிட்டிக்கல் வில் பல தரப்புல இல்ல அப்படிங்கறத நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இதை தாண்டி ஒரு மக்களே நாம வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயத்துக்கு உங்களோட கவனத்தை கொண்டு வர விரும்புறேன். இது ஒரு கணிசமான படிப்பினை எடுத்துக்கிட்டு தான் சொன்னீங்க. இப்போ சமீபத்துல சர்ச்சையா இருக்கக்கூடிய விஷயம் ஒரு அணைகளை ஒரு நீர்நிலைகளை கையாண்டதை பற்றி இந்த ஒரு மேலாண்மை செஞ்சதுல இந்த ஒரு மழை செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட ஏரிகளை தண்ணீர் திறப்புல இன்னும் மேலாண்மை சிறப்பா செஞ்சிருக்கலாம். அதுல ஒரு படிப்பனையே கற்பித்த ஒரு பேரிடரா இந்த ஒரு பேரிடர் அரசு கருதிருக்கா? அதுல இருந்து ஒரு பாடம் கற்றிருக்கிறோமா? இல்ல, ஏற்கனவே நடைமுறையில் என்ன இருக்கோ அதுதான் செஞ்சுட்டு வந்தாங்க, இதையும் செஞ்சிருக்காங்க. ஆனா அது நீங்க ஏற்கனவே சொன்னது போல மிக கூடுதலான, இன்னும் சொல்ல போனா அவர்கள் எதிர்பார்த்ததை, ஆய்வாளர்கள் எதிர்பார்த்ததை விட அவர்கள் அறிவித்ததை விட கூடுதலான மழை பெஞ்சிருக்கு, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. இந்த சூழ்நிலையில் அதுதான் வந்து பாதிப்பை உருவாக்கிச்சே ஒழிய, இன்னும் சொல்ல போனா அது திறந்து விட்டது மட்டும் இல்ல, அதை திறந்து விடுற நேரத்தில் அந்த தண்ணியோட மழை சென்னையில பெஞ்சிட்டு இருந்த மழையும் கூட சேர்ந்தது. அவங்க வந்து கணிப்பு அந்த திறக்க சொல்ல என்ன கணிப்பாங்க? இந்த தண்ணி வெளியேற்றதுக்கு என்னோட நினைவு சரியா, நான் விசாரிச்ச வரைக்கும் சரியா இருந்தா கணிசமா மழை நின்ன பிறகுதான் அந்த தண்ணீர் திறந்து விடப்பட்டது. as far as I know. இடையில ஒரு வார காலகட்டம் திறந்து விடாம இருந்துச்சு. ரெண்டாவது வார்னிங்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை. திரு குமார், ஒரு சரியான படிப்பினையை நம்ம கற்றுட்டுக்கோம் இந்த ஒரு மழை மூலமா. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கடலூர்ல கூட முதல் மழை சந்தித்த பேரிடர் அளவுக்கு நிச்சயமா பேரிடர் ஒரு பாதிப்பு இருந்தது, அடுத்த மழையில இல்ல. சோ இன்னைக்கு ஒரு படிப்பினை அரசும் மக்களும் அமைப்பும் கற்றிருக்கிறதா நினைக்கிறீங்களா, இல்ல அதே நிலையில தான் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? ஒரு கருத்தை நான் சொல்றேன். அதாவது வார்னிங் கொடுக்கலன்னாரு, இன்னைக்கு வந்து அரசின் சார்பில் வெளியிடப்பட்ட அரசாணையை வந்து இன்னைக்கு பொதுமக்களுக்கு பத்திரிகைகளுக்கு தரப்பட்டிருக்கிறது. அரசாணை வெளியிட்டு அவர்கள் அறிவித்ததனால் தான், அவர்கள் அங்கிருந்து மீட்டதால் தான் உயிரிழப்புகள் ஏற்படாமல் தடுக்கப்பட்டது. குடிசைகள் ஆத்துல போனா கூட, தண்ணியில அடிச்சுட்டு போனா கூட ஒரு உயிரும் அதுல வந்து உள்ள இல்ல. இவ்வளவு பெரிய பாதிப்பு வர சொல்ல ஒரு இடத்துல எங்கேயாவது மொத்தமா வந்து மக்கள் வந்து வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட்டாங்க. கருத்தை வந்து மக்களின் கருத்துக்கே விடல. நாம படிப்பினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் வேணும். அதுவே இல்லை, இப்போ கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம் அப்படிங்கிற கருத்தை வந்து அரசு எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கு அப்படிங்கிற ஐயப்பாடே எனக்கு வந்து வருது. ஏன்னா காலநிலை மாநாடு பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சட்டம் ஒன்று மட்டும்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளையும் உள்ளடக்கிய ஒரு சட்டம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அமல் பண்ணல. வேற எந்த சட்டம் எடுத்துக்குவாங்க, ஒரு குறிப்பிட்ட பிரிவு மட்டும் தான் இருக்கு. இதுல வந்து மத்திய அரசாங்கம் இருக்கு, மாநில அரசாங்கம் இருக்கு, வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்கு, முனிசிபாலிட்டி இருக்கு. இவர்கள் எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை என்னன்னா ஒரு குடிமகனை காப்பாற்ற வேண்டும். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு மனிதனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த வாழ்வுரிமையை காப்பாற்றுவதற்காக ஒரு சட்டம் இயற்றப்பட்டுள்ளதுன்னா அது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தான். ஏன்னா இதுல வந்து மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மென்ட் ஃபாரஸ்ட் இருக்காங்க, மினிஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இருக்கிறாங்க, மத்திய அரசாங்கத்தினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி இருக்குது, எல்லா மினிஸ்டர் அதுல இருக்காரு. மாநில அரசாங்கத்தினுடைய எல்லா மினிஸ்டரும் சேர்ந்து ஒன்றோடு நடப்பதற்காக ஒரு திட்ட வரையறுக்கான ஒரு அற்புதமான சட்டம். அதை இன்னும் நடைமுறைப்படுத்துவதற்காக பிரச்சனை. இப்ப மத்திய அரசாங்கத்தோட வேலை என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மென்ட் ஃபாரஸ்ட் இருக்கு, அதுல கிளைமேட் சேஞ்ச் வேற சேர்த்திருக்காங்க. அப்ப கிளைமேட்ல என்ன விதமான மாற்றங்கள் வருகின்ற ஆய்வு இருக்கு அவங்க வேணும். அதுக்கப்புறம் ஹெல்த் மினிஸ்ட்ரி இருக்கு, அப்ப என்ன விதமான நோய்கள் உண்டாக்கும் என்கிற ஆய்வுகள் போகணும். எர்த் சயின்ஸ் மினிஸ்டர் அவங்க கிட்ட இருக்கு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவங்க கிட்ட இருக்கு, டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கு. இவங்க எல்லாமே சேர்ந்துட்டு ஒரு கைட்லைன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும். 12 கைட்லைன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. நியூக்ளியர் எமர்ஜென்சிக்கான கைட்லைன்ஸ் இருக்கு, சைக்ளோனுக்கான
ஃபிளட்ஸ்க்கான எமர்ஜென்சி கைட்லைன்ஸ் இருக்கு, அர்பன் ஃபிளட்டிங்கான கிளைமேட்ஸ் கைட்லைன்ஸ் இருக்கு, ஃபிளட்ஸ்க்கான கிளைமேட்ஸ் இருக்கு, லேண்ட்ஸ்லைட், எர்த்குவைக் அப்படின்னு 12 விதமான கைட்லைன்ஸ் இருக்கு. இந்த கைட்லைன்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு மாநிலங்களும் அமல்படுத்த வேண்டும். மாநில அளவில், மாவட்ட அளவில், ஜில்லா அளவில், தாலுகா அளவில் அமல்படுத்த வேண்டும். இதற்கான கால நிர்ணயம் 2010 முடிக்கப்பட்டது. 2010 இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு கைட்லைன்ஸும் திட்டமிட்டு அழகாக வரையறுக்கப்படுது. அத்தனையுமே பேப்பர்ல இருக்கு. இதுல ஒரு 60% 40% இருந்தா கூட இவ்வளவு உயிர்கள் இன்னைக்கு போயிருக்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் 10 வருடங்களுக்கு பின்பாகவும் இது என்ன படிப்பினை நாம் கற்றுக்கொண்டோம் என்கின்ற அந்த முதல் கேள்வி 2004 சுனாமி என்ன கேள்வி கேட்கப்பட்டதோ அதே கேள்விதான் நாம் இருந்துகிட்டு இருக்கோம். இறுதியான சுருக்கமான கேள்வி, இப்போ இந்த ஒரு குளோபல் வார்மிங்கும் புவி வெப்பமயமாதலுக்கும் இந்த ஒரு எல்லினோவுக்கும் தொடர்பு இருக்கிறதா? முன்பு ரொம்ப ரேரா ஏற்படக்கூடிய எல்லினோ தொடர்ச்சியா ஏற்படுறத, ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். அதற்கும் தொடர்பு இருக்கிறதா? இறுதியான கருத்து. ஆமா, அது எல்லினோ இருக்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வந்துட்டு இருந்த ட்ரெண்ட் வந்து இப்போ லாஸ்ட் 2009ல வந்து ஒரு மோடரேட்டான ஒரு எல்லினோ இருந்தது. அது 2014ல அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தது. அது அப்படியே 15க்கு வந்து கண்டினியூ ஆகி ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் எல்லினோவே ஆயிடுச்சு. இப்போ அந்த வருஷத்துக்கு வருஷம் இது அப்நார்மல் எல்லினோன்றது வந்து ஒரு அப்நார்மலான கிளைமேட் தான். அதாவது ஒரு டெசர்ட்டை வந்து மழை பெய்ய வைக்குது, மழை பெய்யுது அந்த இடத்துல. அதே மழை பெய்யுற இடத்துல, எப்பவும் மழை பெய்யுற இடத்துல டிராட் உருவாக்கி, ஒரு பக்கம் வெள்ளம், இன்னொரு பக்கம் வறட்சி அப்படின்னு கோர தாண்டவத்தை எல்னினோ இந்த ஆண்டும் ஆடிட்டு இருக்கு. அதற்கு பலியானது இந்த ஆண்டு சென்னை. இந்த எல்னினோவுடைய தாக்கம் இன்னும் சில மாதங்கள் இருக்கும். வழக்கமாக டிசம்பர் மாத இறுதியில் முடிவடையக்கூடிய வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து மேலும் ஒரு மாதம் நீடிக்கும், ஓரிரு மாதம் நீடிக்கும், மழையும் வெள்ளமும் நீடிக்கும். எல்னினோடைய தாக்கத்தால் அப்படின்னு இந்த அறிக்கை சொல்கிறது, ஐநாவுடைய அறிக்கை சொல்கிறது. அப்படியே இது பொய்யாக வேண்டும் அப்படிங்கறதா நம்முடைய எண்ணம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கணிப்பு இருக்கும்போது அதை புறந்தள்ள கூடாது. நமது அரசு அமைப்புகள், மக்கள், சமூக அமைப்புகள் என புறந்தள்ளக்கூடிய விஷயம் இல்ல. இது அதிகாரப்பூர்வமான அறிக்கை. பொதுவா ஒரு ஆங்கில பழமொழி உண்டு, while you hope for the best, prepare for the worst. நல்லதையே எதிர்பார்ப்போம், ஆனால் மோசமான ஒரு நிலைக்கு தயாராகும் அப்படின்னு. இதை இந்த ஒரு மோசமான ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரிடரை படிப்பனையாக வைத்துக் கொண்டு இந்த ஒரு கணிப்பை கவனத்தில் கொண்டு தயாராகுவது நம் எல்லோருக்கும் சரியான ஒரு விஷயமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் நால்வருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.